ரிஷபம், தாயை விட்டு பிரியும் கர்மா. ரிஷப ராசி ரொம்பவே அன்பான ஒரு ராசிங்க. காதல் நயம் மிக்க ஒரு ராசினாலே அது ரிஷப ராசிக்கு எந்த ஒரு ராசியுமே மிகையாவாது. இவங்க ஒரு 100 மடங்கு அன்பு காட்டுறாங்க, அன்பு செலுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர்கிட்ட வர்றது எவ்வளவு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? 90, சரி இல்ல ஒரு 80, இல்ல விடுங்க 50%, இல்லைங்க அது கூட இல்லைங்க, வெறும் 20% அன்பு தான் அவங்களுக்கு வந்து திரும்ப வந்து கிடைக்குது. இதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க, மனசு உடைஞ்சு போறாங்க. ரிஷபம், தாயை விட்டு பிரியும் கர்மா. ரிஷபராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்னெல்லாம் நடக்க போகுது? ஏன்னா ருத்ரன் ஆஸ்ட்ரோ சேனல் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த செப்டம்பர் மாதம் என்ன பலன்கள்லாம் நடக்க போகுது, உங்க வாழ்க்கையில என்ன மாதிரி முக்கிய திருப்பங்களும் முக்கிய மாற்றங்களும் வரப்போகுது, வாங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னமும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துட்டே இருங்க மக்களே. ரிஷபராசி ரொம்பவே அன்பான ஒரு ராசிங்க. காதல் நயம் மிக்க ஒரு ராசினாலே அது ரிஷபராசிக்கு எந்த ஒரு ராசியுமே மிகையாவாது. அந்த மாதிரி வந்து காதலையும் அன்பையும் எதிர்பார்த்து தன்னுடைய வாழ்க்கை துணைக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ராசி. ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா இவங்க அதுலதான் ஏமாறுவாங்களும் கூட. ஏன்னா அவங்களுடைய இந்த இரக்க குணம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த அன்பை காட்டுறது இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை. இவங்க ஒரு 100 மடங்கு அன்பு காட்டுறாங்க, அன்பு செலுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர்கிட்ட வர்றது எவ்வளவு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? 90, சரி இல்ல ஒரு 80, இல்ல விடுங்க 50%, இல்லைங்க அது கூட இல்லைங்க, வெறும் 20% அன்பு தான் அவங்களுக்கு வந்து திரும்ப வந்து கிடைக்குது. இதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க, மனசு உடைஞ்சு போறாங்க. ரிஷபத்துக்கு அந்த ஒரு விஷயம் ஏன் திரும்ப திரும்ப அப்படி நடக்குது அப்படின்னா சந்திரனோட கர்மா. இந்த ராசி சந்திரனோட கர்மா சுமந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ராசி. ஏன்னா இந்த ரிஷப ராசிலதான் வந்து சந்திரனே வந்து உச்சம் அடையக்கூடாது இல்லையா? சோ சந்திரன் அப்படின்னாலே வந்து தாய் தான் வருது. இதுல நீங்க மிக முக்கியமா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கரியர், ரிஷபராசியோட கரியர் எப்படி இருக்குன்னா அம்மாவாலதான் நிறைய விஷயம் அவங்க வந்து மோல்டாய் வருவாங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு வீட்டுல வந்து ஒரு ரிஷபராசி குழந்தை இருக்கு, ரிஷபராசி ஆணும் பெண்ணும் இருக்காங்க அப்படின்னா அவங்க கரியர்ல, அவங்க வேலையில, அவங்க ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்க அம்மாவை தாண்டி அவங்க முடிவு எடுக்க மாட்டாங்க. எந்த ஒரு டெசிஷன்னாலுமே அவங்க அவங்க அம்மா கிட்டதான் போய் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க, சரிங்களா? பட் இந்த டைம் பீரியட்ல எப்படி இருக்கு ரிஷபத்துக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு, சரிங்களா? அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 3ஆம் இடத்துல குரு இருக்காரு, 4ஆம் இடத்துல சூரியனும் கேதுவும் இந்த மாதத்துல வந்து இருக்கு. 5ஆம் இடத்துல புதன் உச்சத்துல வந்து புதன் இருக்காரு. 6ஆம் இடத்துல சுக்கிரன், 10ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல சனி பகவான். சோ சனி வந்து 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல இருக்காரு. சரிங்க, ஓகேங்க. இப்ப இங்க 4ஆம் இடத்துல கேது இருக்கு. என்ன மாதிரி தாய்க்கு கர்மா வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இந்த செப்டம்பர் மாதம்னா கொஞ்சம் நீங்க அவங்கள விட்டு தள்ளி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த ஒரு மாதம் உங்களுக்கு வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சூரியனோட இந்த மாதத்துல கேது இணைய போறார். சோ சூரியன் கேது இணையறதுனால வேலை நிமித்தமா, ஏன்னா கேது வந்து 4ஆம் வீட்டுல இருக்கு, 10ஆம் இடத்துல ராகு இருக்கு. சோ குடும்பத்தை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும், குழந்தைங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்தினால நீங்க இந்த மாதம் கொஞ்சம் தாயை விட்டு பிரியக்கூடிய ஒரு கர்மா ஆனது உங்களுக்கு வந்து ஏற்படுது. ஏன்னா ரிஷபம் அப்படின்றது தாய் சம்பந்தப்பட்ட ஒரு ராசி இல்லையா? சோ அதனால நீங்க கொஞ்சம் அவங்கள விட்டு பிரிஞ்சு ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் இருந்து திரும்பி நீங்க ஒன்னா சேருவீங்க. அந்த ஒரு பாயிண்ட்லாம் இருக்கு. சரி, ஓகே. கரியர்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இந்த மாதம் இருக்கா? ஏதாவது இம்பார்ட்டண்டா முடிவு எடுக்கலாமா? முக்கிய முடிவு எடுக்கலாமாங்க? ஏன்னா எனக்கு ஒரே டவுட்ஃபுல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் முடிவு எடுத்து சொதப்பி போய் இனிமே இது எதுவுமே வேணாண்டா, நம்மளுக்கு ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும், போய் உட்காந்து வேலை செஞ்சா போதும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டு இருப்பீங்க. பட் கவலைப்பட வேண்டாம். இந்த செப்டம்பர் 15க்கு மேல உங்களோட உழைப்பு, உங்க கடின உழைப்பு, உங்களோட எண்ணங்கள், உங்க கோல் வந்து நல்லா இருந்துச்சு, உங்க தொலைநோக்கு பார்வை நல்லா இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு அந்த கஷ்டங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த கஷ்டங்கள் எல்லாமே வந்து நிவர்த்தி ஆகி ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு மாதம் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதமா வந்து கண்டிப்பா இருக்கும். சரிங்க, மேரேஜுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? நாங்க ஏற்கனவே காதல் தோல்வியில படாத பாடு பட்டுட்டு இருக்கோம்,
அடுத்து யாரையாவது நம்பலாமா வேணாமா, நம்புறதுக்கு அறிகுறி இருக்கா இல்லையா, அதை சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நம்புங்க. ஏன்னா எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, புரிஞ்சுக்கணும் நம்ம, சரியா? ரிஷபம் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் இல்லையா, ரொம்ப எமோஷனல், டக்குன்னு வந்து நம்பிடும். கடகம் அதுக்கு மேல, அது கதை நம்ம அப்புறம் வருவோம், ராசி பலன்ல ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்கோம்ல, அது வேற ஸ்டோரி. பட் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் என்ன இந்த மாதத்துல அப்படின்னா, குருபலம் உங்களுக்கு வந்துருச்சு, சரிங்களா? ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு வந்து உட்கார்ந்து 7ஆம் வீட்டை தன்னுடைய 5ஆம் பார்வையா பாக்குறாரு. அதுக்கப்புறம் 7ஆம் பார்வையா 9ஆம் வீட்டை பாக்குறாரு. தன்னுடைய 9ஆம் பார்வையா 11ஆம் இடம் சனியை தொடர்பு கொள்றாரு இந்த மாதம். சோ அப்ப கண்டிப்பா தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கும். இல்ல நீங்க வந்து புதுசா வந்து இல்லைங்க எனக்கு குழந்தைக்கு வந்து செட் ஆகுற மாதிரி தெரியல, அந்த வரன் வந்து செட் ஆனா வேற ஏதாச்சும் ஒண்ணு பாக்கலாமா, இந்த மாதம் நான் முடிவு எடுக்கலாமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட், அந்த ஒரு கொஸ்டின் மார்க் உங்க மைண்ட் செட்ல இருக்குன்னா கண்டிப்பா நீங்க வந்து அதுக்கான ஒரு முடிவெல்லாம் நீங்க வந்து எடுத்துட்டு நீங்க வந்து பண்ணலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா கொஞ்சம் டிலே பண்ணுங்க. சனி இந்த இடத்துல உங்களுக்கு பொறுமையா என்ன ஒரு விஷயம் சொல்லி தர்றாரு அப்படின்னா, வாழ்க்கையில அவசரப்படாதீங்க, நிதானமா இருங்க, பொறுமையா இருங்க. நான் தான் கர்மா, நான் தான் டிசிப்ளின், நான் தான் ஒழுக்கம் அப்படின்றாரு. ஏன்னா அவர் உங்க ராசியை பாக்குறாரு, அதை நீங்க மறந்துடக்கூடாது. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா ஒரு 10-11 மாசம் உங்க ராசியை தான் பார்த்துட்டு இருப்பாரு. தன்னுடைய 3ஆம் பார்வையா உங்க ராசியை தொடர்பு கொள்றாரு அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். 3ஆம் பார்வையா உங்களை பார்த்துட்டு இருக்காரு, தேர்டை. சோ தேர்ட் விஷன் மூலமா உங்களை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி, ஓகேவா? சோ ரிஷபத்தை பார்த்துட்டு இருக்காரு, அதுக்காக பயப்படாதீங்க. ஏன்னா ரிஷபத்துக்கு அவர் யோகாதிபதி, ஓகேவா? நீங்க எங்க பிரச்சனைனா அட்டமாதிபதி குரு பகவான் தான் உங்களுக்கு அந்த பிரச்சனையை கொடுப்பாரு தவிர யோகாதிபதி சனி பகவான் உங்களுக்கு அந்த பிரச்சனையை கொடுக்க மாட்டாரு. இருந்தாலும் இந்த டைம் குரு நல்லவரா மாறி, சரி ஓகே விடு, நீ பட்டுட்ட, இனிமே நான் உனக்கு ஒரு நல்லது செய்யறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள அவர் இருக்காரு. சோ கண்டிப்பா தடைப்பட்ட திருமணங்கள், திருமண வாய்ப்புகள், நல்ல நல்ல ஃபேமிலியில உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு வந்து நடக்கும், நல்லதே நடக்கும். சரி ஓகேங்க, அடுத்து எங்களுக்கு படிப்பு ரொம்ப முக்கியமா இருக்கு, எஜுகேஷன் ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த மாதம் எங்களுக்கு எப்படி இருக்க போகுது, நல்லா இருக்கா, ஏதாவது ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஏதாவது பாக்குறீங்களா, ஜாதகத்துல இருக்கா, எங்க ராசிக்கு ஏதாவது இருக்கா சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5ல புதன், இந்த புதனை சனி நேரா தொடர்பு கொண்டுட்டு இருக்காரு, சரியா? 5ஆம் இடம் என்பது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதனோட ஒரு வீடு, அங்க புதன் உங்களுக்கு உச்சமா இருக்காரு அப்படின்றதுனால நல்லா படிப்பீங்க, சரிங்களா? உங்க குழந்தை உண்மையிலே இந்த மாதம் நல்லாவே படிக்கும், நல்லா போக்கஸ்டா படிப்பாங்க. பேரண்ட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா சனி பாக்குறாருல்ல, நீங்க ஸ்ட்ரிக்டா இருக்க கூடாது. இந்த இடத்துல எங்க விடணுமோ அங்க விடணும், எங்க பிடிக்கணுமோ அங்க பிடிக்கணும். எல்லா நேரமும் நம்ம செல்லம் கொடுக்க கூடாது. ஏன்னா ரிஷபத்துக்கு எப்பவுமே பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப செல்லம் கொடுக்குற பேரண்ட்ஸா தான் இருப்பாங்க. சோ அப்ப கொஞ்சம் நீங்க எங்க விடணுமோ விடணும், எங்க டிசிப்ளினா இருக்கணுமோ அங்க டிசிப்ளினா இருக்கணும். இதெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா ரிஷபம் வந்து தன்னுடைய வாழ்க்கையில மேலும் மேலும் போவாங்க. சரி ஓகேங்க, ஏதாவது ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் படிக்கா, என் குழந்தை அடுத்து யூஜிக்கு அப்புறம் பிஜி ஏதாவது படிக்க முடியுமா, இந்த மாதத்துல ஏதாவது டெசிஷன் ஏதாவது எடுக்கலாமா நாங்க அப்படின்னா தாராளமா. செப்டம்பர் 15க்கு மேல என்ன மாதிரி முடிவுகள் வேணாலும் எல்லாரும் கும்பலா உட்காருங்க, உட்கார்ந்து முடிவு எடுத்து அவங்களோட லைஃபை செட்டில் பண்ணுங்க. ஏன்னா ரிஷபம் எப்பயுமே முன்னாடி சொன்ன மாதிரிதான், அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு இரக்கம், அந்த ஒரு பாசம், அந்த ஃபேமிலியோட பற்று, அதே மாதிரி தொலைநோக்கு பார்வையானவர். சோ லைஃபை வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலயே தான் இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய இந்த ரிஷபத்துக்கு ஒரு அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு மாதம், அதுவும் நல்ல ஒரு மாதமா உங்களுக்கு இந்த மாதம் அமையறதுனால சக்சஸ்ஃபுல்லா வருவீங்க. ரொம்ப பவர்ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதம் இருக்கு, நல்லதே நடக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல மட்டும் எப்பயுமே இருங்க. ஏன்னா நீங்களே பாசிட்டிவ் எனர்ஜி தான், உங்ககிட்ட இருந்து வர்றது எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கும். சோ நல்லதே நடக்கும், கவலையே வேண்டாம். உங்களுக்கு மேஷராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த ஒரு வீடியோ நீங்க ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எங்கிட்ட இருந்து பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும், உங்க ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ.